ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோவுக்கு ரொம்பவே நல்ல ரெஸ்பாண்ட் இருந்தது. ஸோ அதே மோட்டிவேஷனோட நம்ம இன்றைக்கி ஒரு புது டிஷ்ஷை பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 2 பச்சை மிளகாய் இது வந்து நடுவில் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஒரு லைக் 4 இதுவாக வந்து நம்ம கட் பண்ணிக்கணும் சின்ன சின்ன. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த க்ளாவ்ஸ் பூண்டை வந்துட்டு சின்ன சின்னதாக வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம ஆனியனை வந்துட்டு நார்மலாக பிரியாணிக்கு கட் பண்ணுவோம் இல்லையா, ஸ்ட்ரெயிட்டாக. ஸோ நம்ம வந்து இப்போது பொட்டேட்டோஸ் கட் பண்ணுறோம். ஸோ ரெண்டுமே வந்துட்டு பொட்டேட்டோ ஓக்ரா வெண்டைக்காவோ ரெண்டுமே சேர்த்து 1/2 கிலோ இருக்குது for 500 கிராம்ஸு. ஸோ நம்ம வந்துட்டு பொட்டேட்டோ வந்து கொஞ்சம் பெரிய பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணிக்கணும். வெண்டைக்காய் வந்து ஒரு 250 கிராம்ஸு. ஸோ நான் ஆல்ரெடி எட்ஜஸ் கட் பண்ணி வச்சுட்டேன் வீடியோக்கோசரம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம் சொல்லிவிட்டு. ஸோ நம்ம ஒரு பேன் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது வந்துட்டு மஸ்டர்ட் ஆயில், ஸோ கடுகு எண்ணெய். ஸோ இதில் வச்சு தான் நம்ம இந்த டிஷ்ஷை பண்ண போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக வரும் நார்மலை விட. கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு ஜீரா போடணும். வந்து கட் பண்ணி வச்சுருந்த இந்த பூண்டு போடணும். பூண்டு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்த க்ரீன் சில்லி. ஸோ க்ரீன் சில்லி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது கொஞ்சம் லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன்ஸில் பெரிய பெரிய ஆனியன் வந்துட்டு குக் ஆகிற வரையும் சாட் பண்ணணும். ஸோ குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி இந்த க்யூப் பொட்டேட்டோ ஆட் பண்ணுறோம். ஸோ வந்து இது கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு இந்த லைட்டாக சால்ட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த பொட்டேட்டோ குக் ஆகணும். ஸோ அது வந்து நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். ஸோ பொட்டேட்டோ வந்துட்டு நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சி நம்ம கட் பண்ணும்போது கட் ஆகுது. ஆல்மோஸ்ட் 70% வந்து நம்மளுக்கு குக் ஆகிடணும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்கிறோம். வெண்டைக்காய் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி. ஸோ நம்ம மஞ்சள் பொடி போட்டதுக்கப்புறம் ஒரு 1 மினிட் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ 1 மினிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸோ ஸ்பைசஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பண்ணலாம். இது வந்து நார்மலாக வீட்லேயே வந்துட்டு பண்ணி வைக்கிற மிளகா பொடி. ஸோ இதில் மிளகா தனியா ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கு. சப்போஸ் உங்ககிட்ட வந்துட்டு இந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு தனியா பொடி கொரியாண்டர் பவுடர் வந்து செப்பரேட்டாக வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ வந்து ஒரு காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஸோ நம்மளுக்கு இது கலரும் இல்லாமல் டேஸ்ட்டுமே நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஸோ ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஜீரா பவுடர். ஸோ ஜீரா பவுடர்னால் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து ஆம்ச்சூர் இஸ் நத்திங் பட் இது வந்துட்டு ட்ரை மேங்கோ பவுடர் இருக்கு இல்லையா, அது நம்மளுக்கு இது வந்து எப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் புளிப்பு ஸோ காரம் எல்லாமே மிக்சட் ஆஃப் ஃபீலிங் வரும் நமக்கு. ஸோ லாஸ்ட்டில் கொஞ்சமாக வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா ஸ்பைசஸும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ ஒரு சின்ன டிப்பு, எப்போவுமே வந்து வெண்டைக்காவை வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது வந்து உங்களுக்கு சைட் டிஷ் வந்துட்டு கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். மசாலாலாம் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு சிம்மில் லிட் கவர் பண்ணி வச்சுருங்க. 10 minutes later உங்களுக்கு ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவலாக குக் ஆகிருக்கும். ஸோ டிஷ் வந்துட்டு இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த டிஷ் வந்துட்டு நீங்கள் தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு அது எல்லாமே வந்துட்டு யூஸ்வலை விட ரொம்பவே நல்லா இருக்கும். வந்து முடிஞ்சிச்சு. பட் நான் வந்து கொத்தமல்லி வந்து கார்னிஷ்க்கு யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு பிடிச்சா வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் வெண்டைக்காய் பொட்டேட்டோ ஃப்ரை. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எல்லாருமே. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதே மோட்டிவேஷனில் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், பை.